சனாதன தர்மம். மகாபாரதம். யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடம் கேட்டான், அந்தணன் தன்னை எப்போதும் சுத்தனாக வைத்து கொள்வதற்கு என்ன சுத்திகரிப்பு முறை உள்ளது? மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், பேச்சு சுத்தம், செயல் சுத்தம், நீரை பயன்படுத்துவதால் வரும் சுத்தம் என சுத்தம் 3 வகைப்படும். இந்த 3 வகை சுத்திகரிப்புகளையும் செய்யும் ஒருவன் சந்தேகமற சொர்க்கத்தை அடைகிறான். காலையிலும் மாலையிலும் சந்தியா தேவியை வணங்கி சந்தியாவந்தனம் செய்து வேதங்களின் தாயான புனிதமான காயத்ரி தேவியை தியானத்தன்மையோடு உரைக்கும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் அந்தணன் அவளால் சுத்திகரிக்கப்பட்டு அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். கடல்களோடு கூடிய இந்த முழு உலகையும் அவன் தானமாக பெற்றிருந்தாலும் அதன் காரணமாக அவன் மகிழ்ச்சியின்மையை அனுபவிக்க மாட்டான். சூரியன் உள்ளிட்ட தெய்வீக கோள்கள் அமங்கலமாகி ஒருவனுக்கு பகையாக இருந்தாலும் அதுபோன்ற அவனது செயல்களால் அவை விரைவில் மங்களகரமானவையாகவும் சாதகமாகவும் மாறும். அதே வேளையில் ஏற்கனவே மங்களகரமாகவும் சாதகமாகவும் அந்த நட்சத்திரங்கள் இருந்தால் இதுபோன்ற அவனது செயல்களால் அவை மேலும் அதிக மங்களகரமாகவும் அதிக சாதகமாகவும் மாறும். விலங்குகளை உணவாக உண்ணும் பயங்கரமான இராட்சசர்களும் கடும் முகம் படைத்தவர்களும் பருத்த உடல் உடையவர்களும் இதுபோன்ற தூய்மையை பயிலும் அந்தணர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அந்தணர்கள் சுடர்விட்டு எரியும் நெருப்பை போன்றவர்கள். கல்வி கொடுப்பதாலோ வேள்வி நடத்துவதாலோ தானம் பெறுவதாலோ அவர்கள் எந்த குறைவும் அடைய மாட்டார்கள். அந்தணன் வேதம் அறிந்திருக்கிறானோ அறியாமல் இருக்கிறானோ, அந்தணர்கள் நெருப்பை போன்றவர்கள் என்பதால் எப்போதுமே அவர்கள் அவமதிக்கப்படக்கூடாது. இறந்தவர்களின் உடலை எரிக்க இடப்படும் நெருப்பு தூய்மையற்றதாக கருதப்படுவதில்லை. அதேபோல ஒரு அந்தணன் கற்றவனோ அறியாதவனோ அவன் எப்போதும் சுத்தனே ஆவான். அவன் பெரியவனும் தேவனும் ஆவான். சுவர்களாலும் வாயில்களாலும் அரண்மனைகளாலும் நிறைந்த நகரங்கள் அந்தணர்கள் இல்லாமல் இருந்தால் தங்களது அழகை இழக்கும். உண்மையில் தங்கள் வகைக்குரிய கடமைகளை சரியாக செய்து கல்வி கற்று தவத்தகுதியுடன் இருக்கும் வேதமறிந்த அந்தணர்கள் வசித்தால்தான் அது நகரமாகும். கற்ற அந்தணன் வசிக்கும் இடம் காடாகவோ புல்வெளியாகவோ இருந்தால் கூட அது நகரம் என்று அழைக்கப்படும். அவ்விடம் தீர்த்த தலமாகவும் ஆகும். பாதுகாப்பை கொடுக்கும் மன்னனையும் தவத்தகுதி படைத்த அந்தணனையும் அணுகி அந்த இருவருக்கும் வழிபாட்டை செலுத்தும் ஒருவன் தனது பாவங்கள் அனைத்தையும் உடனே அழைக்கிறான். புனித தீர்த்தங்களின் நீர்க்காணிக்கைகளை செலுத்துவதையும் புனிதமானவர்களின் பெயர்களை சொல்வதையும் நல்லவர்கள் மற்றும் அறம் சார்ந்தவர்களுடன் உரையாடுவதையும் பாராட்டுக்குரிய தகுதி வாய்ந்த செயல்கள் என்று கற்றவர்கள் சொல்கிறார்கள். அறம் சார்ந்து நேர்மையாக இருப்பவர்கள் தங்களை போன்றோருடன் இருக்கும் தங்கள் தோழமையை எப்போதும் பரிசுத்தமான நீரால் புண்ணியமாக்கப்பட்ட புனித தொடர்பாக கருதுகிறார்கள். திரிதண்டம் சுமந்து நோன்புகள் பயின்று நீர்க்காணிக்கைகள் கொடுத்து நெருப்பை வணங்கி கானகத்தில் வசித்து உடல் மெலிந்து போவதெல்லாம் ஒருவன் இதய சுத்தம் இல்லாமல் இருந்தால் பயனில்லாமலேயே போகும். சுத்தம் இல்லாமை கடினமானதே. சுத்தமில்லாமல் கிடைக்கும் சுகம் எளிதாக கிடைக்காது. சுத்தமில்லாமல் சுகம் கிடைக்காது. அது மோட்சத்தை கொடுக்காது. 6 புலன்களில் மனது மட்டுமே எளிதாக தூண்டப்படும். அதுவே மிக ஆபத்தானதும் கூட. வார்த்தையாலோ செயலாலோ ஆன்மாவாலோ பாவம் இழைக்காத உயர் ஆன்ம மனிதர்கள் தவங்களில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறதே ஒழிய உடலை அழிக்கும் உபவாசங்களையோ நோன்புகளையோ அவர்கள் செய்வதில்லை. தனது உறவினர்களிடம் அன்பில்லாத ஒருவன் தனது உடலை சுத்தமாக வைத்திருந்தாலும் பாவத்திலிருந்து விடுபட மாட்டான். கடும் இதயமே ஒருவனது தவத்திற்கு எதிரியாகும். தவம் என்பது உலக இன்பங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, எப்போதும் சுத்தமாகவும் அறம் சார்ந்து இருப்பவனும் தனது வாழ்நாள் முழுவதும் அன்பை பயில்பவனும் இல்லற வாழ்வு வாழ்பவனும் முனிவனே ஆவான்.
அப்படிப்பட்ட மனிதன் தனது பாவங்கள் அனைத்தையும் அழிக்கிறான். உபவாசங்களும் பிற நோன்புகளும் பாவங்களை அழிக்காது, இருப்பினும் அவற்றை பலமிழக்க செய்யும். மேலும் உடலின் சதைகளையும் இரத்தத்தையும் சுண்ட செய்யும். புனிதமற்ற இதயம் கொண்டவன் நோன்புகளின் பொருளை உணராமல் அவற்றை மேற்கொள்வது தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்வதாகும். அத்தகு செயல்களை செய்வதால் அவன் அவனது பாவங்களிலிருந்து விடுபடுவதில்லை. அவன் வழிபடும் நெருப்பு அவனது பாவங்களை உட்கொள்வதில்லை. புனிதத்தன்மையாலும் அறத்தாலும் மட்டுமே ஒரு மனிதன் அருள் உலகங்களை அடைகிறான். உபவாசங்களும் நோன்புகளும் பயனற்று போகும். கனிகளும் கிழங்குகளும் மட்டுமே உண்பது, மௌன விரதம் இருப்பது, காற்றை மட்டுமே உண்பது, சிகையை மழித்து மொட்டையடித்து இருப்பது, நிலையான வீட்டை புறக்கணிப்பது, தலையில் சடாமுடி தரிப்பது, வானம் பார்க்க படுப்பது, தினமும் உபவாசம் இருப்பது, நெருப்பை வழிபடுவது, நீரில் மூழ்குவது, வெறும் தரையில் படுப்பது ஆகியன மட்டுமே அதுபோன்ற பலனை தராது. அறிவாலும் செயலாலும் புனிதத்தன்மை அடைபவர்கள் மட்டுமே நோய், பலவீனம், மரணம், உயர்ந்த நிலையை அடைதல் ஆகியவற்றை வெல்கிறார்கள். நெருப்பால் சுடப்பட்ட விதைகள் முளைக்காததைப் போல அறிவால் சுடப்பட்ட வலிகள் ஆன்மாவை பாதிக்காது. குறைந்த காலம் வாழும் கடலின் நுரை போலவே ஆன்மா இல்லாத செயலற்ற மந்தமான உடலும் மரக்கட்டை போன்றதே. அனைவருக்குள்ளும் வசிக்கும் ஆன்மா, அந்த ஆன்மாவின் காட்சி பெற்றவன் வேதங்களின் ஒரு ஸ்லோகம் என கொள்க, அல்லது ஸ்லோகத்தின் பாதி உதவி பெற்றவன் ஆகியோருக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சிலர் வேதங்களின் 2 எழுத்துக்களால் பரமாத்மாவின் அறிவை பெறுகிறார்கள். சிலர் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலுமான ஸ்லோகங்களை பயின்று முக்தியை அடைகிறார்கள். பரமாத்மாவை அறிதலே முக்திக்கான குறியீடாகும். தனித்தன்மையான ஞானம் கொண்ட பழங்கால மனிதர்கள் சந்தேகங்களால் சலனப்படுபவனுக்கு இவ்வுலகமும் கிடையாது, அடுத்த உலகமும் கிடையாது, அருள் உலகமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பரமாத்மாவில் தன்னை காண்பவனின் நம்பிக்கையே முக்திக்கு குறியீடாகும். வேதங்களின் உண்மையான பொருளை அறிந்தவன் அதன் உண்மையான பயன்பாட்டை புரிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் எரியும் காட்டை பார்க்கும் மனிதனைப் போல வேத சடங்குகளை, வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்மத்தை பார்த்து அஞ்சுகிறான். வறண்ட சொல் போர்களை தவிர்த்து ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதிகளில் ஆர்வம் செலுத்து. அறிவின் துணை கொண்டு இரண்டாவதற்ற பரமாத்மாவை அறி. எனவே ஒருவன் வேதங்களின் துணை கொண்டு அந்த அறிவை அடைய முயல வேண்டும். வேதங்களே பரமாத்மா, அவையே அவனது உடல், அவையே உண்மை. விலங்கின் தன்மையால் கட்டுப்பட்டுள்ள ஆன்மா வேதங்களில் கலந்திருக்கும் பரமாத்மாவை அறிய இயலாததாக இருக்கிறது. எனினும் அந்த பரமாத்மா சுத்தமான அறிவால் அறியத்தக்கவன் ஆவான். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி தேவர்களின் இருப்பும், உடல்களால் செய்யப்படும் செயல்களின் திறனும் செயல்பாட்டின் திறனும் அனைத்து யுகங்களிலும் கவனிக்கப்பட்டுள்ளது. இவற்றை விட்டு விடுவதும் நிர்மூலமாக்குவதும் புலன்களின் அறிவுகளின் சுத்தத்தால் கூறப்படுகிறது. எனவே புலன்களின் செயல்பாட்டை இடைநிறுத்தம் செய்வதே உண்மையான உபவாசம் ஆகும். ஒருவன் தவத்தின் மூலம் சொர்க்கத்தை அடையலாம். ஒருவன் தானம் செய்வதால் இன்ப நுகர் பொருட்களை அடையலாம். தீர்த்தங்களில் நீர்க்கடன் செலுத்துவதாலும் ஒருவனின் பாவங்கள் அழிக்கப்படலாம். ஆனால் முழுமையான விடுதலை என்பது ஞானத்தை தவிர வேறு எதனாலும் அடைய முடியாது. யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடம் கேட்டான், ஓ புனிதமானவரே, உயர்வானதும் அற்புதம் வாய்ந்ததுமான பெண்களின் அறம் குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். சூரியன், சந்திரன், காற்று, பூமி, நெருப்பு, தந்தை, தாய், குரு ஆகியவர்களும் தேவர்களால் விதிக்கப்பட்ட சில பொருட்களும் தெய்வமே உருவம் கொண்டு வந்தது போல் நமக்கு தெரிகின்றனர். நமது மதிப்பிற்குரிய இவர்கள் அனைவரும் நமது சிறப்பான கவனத்திற்கு தகுந்தவர்களே.
ஒரே தலைவனை வணங்கும் அன்பொழுகும் பெண்களும் அப்படியே கவனத்திற்கு சிறந்த தகுதி வாய்ந்தவர்களே. கற்புள்ள மனைவியர் கணவர்களுக்கு வழங்கும் வழிபாடு பெரும் சிரமம் கொண்டது என நான் கருதுகிறேன். நன்னடத்தை கொண்ட பெண்கள் காட்டும் அக்கறையும் அதன் தொடர்ச்சியாக தங்கள் தாய் தந்தையரை கவனிக்கும் நல்ல மகள்களின் நடத்தையும் மிகவும் கடினமான செயல்திறன் கொண்டவை என எனக்கு தோன்றுகிறது. எப்போதும் உண்மை பேசி முழு 10 மாதங்கள் கருவுற்ற காலத்தை கழித்து ஒரே தலைவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் அனைத்து பெண்களின் காரியங்களையும் எதையும் விட கடினமானவையே. பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி பெரும் வலியை உணரும் பெண்கள் தங்கள் வாரிசுகளை ஈன்றெடுத்து பாசத்துடன் வளர்க்கிறார்கள். எப்போதும் தீய செயல்களில் ஈடுபட்டு அதனால் பொது வெறுப்புக்கு உள்ளானவர்களாக சில பெண்கள் இருந்தாலும் மிகவும் கடினம் என நான் கருதும் அவர்களது கடமைகளை சாதித்து வெற்றியடைகிறார்களே. மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், சிலர் தாயை மேன்மையானவராக கருதுகிறார்கள், சிலர் தந்தையை அப்படி கருதுகிறார்கள். இருப்பினும் வாரிசை பெற்று வளர்த்தெடுக்கும் தாயின் செயல் அதிக கடினமானதே. தந்தையரும் ஆன்ம தவங்களாலும் தெய்வ வழிபாடுகளாலும் குளிர் வெப்பத்தை தாங்கிக் கொள்வதாலும் மந்திரங்கள் உச்சரிப்பதாலும் வேறு வழிகளாலும் பிள்ளைகளை பெறவே விரும்புகிறார்கள். பெண்ணின் உதவியில்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கும் வழக்கம் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துள்ளது. இப்படிப்பட்ட வலிகளை உணர்ந்து அனுபவித்து அடைவதற்கு அரிதான பிள்ளைகளை அடைந்த பிறகும் எப்போதும் தங்கள் மகன்களின் எதிர்காலம் குறித்தே தாயும் தந்தையும் கவலை கொள்கிறார்கள். தந்தை தாய் ஆகிய இருவரும் தங்கள் மகன்கள் புகழுடனும் சாதனைகளுடனும் செழிப்புடனும் வாரிசுகளுடன் நல்லொழுக்கத்துடனும் இருப்பதை காணவே விரும்புகிறார்கள். தனது பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை உணரும் மகன் அறம் சார்ந்தவனாவான். தந்தையும் தாயும் எந்த மகனிடம் திருப்தி கொள்கின்றனரோ அவன் அந்த மகன் நித்தியமான புகழையும் நித்தியமான அறத்தையும் இங்கேயும் இதற்கு அடுத்த உலகத்திலும் அடைகிறான். பெண்களை பொறுத்தவரை வேள்விகளாலோ சிரார்த்தங்களாலோ அல்லது உண்ணா நோன்புகளாலோ எந்த பலாபலனும் கிடையாது. தங்கள் கணவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமே அவர்கள் சொர்க்கத்தை வெல்கிறார்கள். ஓ மன்னா, இதை மட்டுமே நினைவில் கொண்டு கற்புடைய பெண்டிரின் பதிவிரதைகளின் கடமைகளை கவனத்துடன் கேள் என்றார் மார்க்கண்டேயர். கௌசிகர் என்ற பிராமணனுக்கு அறிவுரை கூறிய பெண்ணை பற்றி கூறத் தொடங்கினார் மார்க்கண்டேயர். கௌசிகர் என்ற பெயரில் ஓர் அறம் சார்ந்த துறவி இருந்தார். அவர் தன்னை வேதக்கல்விக்கு அர்ப்பணித்து கொண்டு துறவை செல்வமாக கொண்டு அந்தணர்களில் வெகு மேன்மையானவராக இருந்தார். அந்த அந்தணர்களில் சிறந்தவர் அனைத்து வேதங்களையும் அங்கங்களையும் உபனிஷதுகளையும் கற்றறிந்தார். ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டு வேதம் உரைத்து கொண்டிருந்தபோது அந்த மரத்தின் மேலே ஒரு பெண் கொக்கு இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண் கொக்கு அந்த அந்தணன் மீது எச்சமிட்டது. கொக்கை கண்ட அந்த அந்தணர் மிகவும் கோபம் கொண்டு அதற்கு காயம் ஏற்படுத்த எண்ணி தனது கோபப்பார்வையை அந்த கொக்கின் மீது செலுத்தி மனதால் தீங்கை நினைத்தார். அந்த கொக்கு உடனே தரையில் விழுந்தது. அப்படி அந்த கொக்கு மரத்திலிருந்து விழுந்து இறந்து போய் உணர்வற்று கிடப்பதை கண்ட அந்த அந்தணர் மனதால் இரக்கம் கொண்டார். பிறகு ஐயோ, கோபத்தாலும் துர்குணத்தாலும் ஒரு தீய செயலை செய்துவிட்டேனே என்று சொல்லி அழுதார். இந்த வார்த்தைகளை பலமுறை சொன்ன அந்த கற்ற அந்தணர் பிறகு பிச்சை எடுப்பதற்காக ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தார். நற்குலத்தில் பிறந்தவர்களின் வீடுகளில் பிச்சை எடுக்க சென்ற அந்த அந்தணர் முன்பே தான் அறைந்த ஒரு வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்ததுமே பிச்சை கொடு என்று கேட்டார். அவருக்கு ஒரு பெண் நில்லும் என்ற வார்த்தையால் பதில் உரைத்தாள்.
அந்த இல்லறத்தரசி பிச்சையிடுவதற்கான பாத்திரத்தை கழுவி கொண்டிருந்தபோது பசியால் துன்பப்பட்ட அவளது கணவன் திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்தான். அந்த கற்புடைய இல்லறத்தரசி தனது கணவனை கண்டதும் அந்த பிராமணனை கவனிக்காமல் தனது தலைவனுக்கு கால்களையும் முகத்தையும் கழுவ நீர் கொடுத்து இருக்கையும் கொடுத்தாள். பிறகு அந்த மங்கை தனது தலைவனுக்கு முன்னால் சுவை நிறைந்த உணவையும் பானத்தையும் வைத்து அவனது தேவைகளை கவனிக்க விரும்பி அடக்கத்துடன் அவன் அருகில் நின்றாள். கீழ்ப்படிதல் உள்ள மனைவியான அவள் தினமும் தனது கணவன் உண்ட தட்டில் உள்ள மிச்சத்தை உண்டாள். தனது கணவனின் விருப்பங்களுக்கு எப்போதும் கீழ்ப்படியும் நடத்தை கொண்டவளான அவள் எப்போதும் தனது கணவனை மதித்து வந்தாள். அவளது இதயத்தின் அன்பு முழுவதும் தனது தலைவனை நோக்கியே இருந்தது. புனிதமான நடத்தையாலும் இல்லற கடமைகளில் நிபுணத்துவத்தோடும் விருந்தினர்களை கவனித்து கொண்டும் தனது கணவனுக்கு நன்மை பயப்பதையும் ஏற்பு உடையதையுமே அவள் எப்போதும் செய்து வந்தாள். அவள் கவனம் நிறைந்த உணர்வுகளுடன் தேவர்களை வணங்கி விருந்தினர்கள், பணியாட்கள், மாமியார் மற்றும் மாமனாரின் தேவைகளை உணர்ந்து நடந்து கொண்டாள். அந்த அழகிய மங்கை தனது தலைவனின் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது அவள் பிச்சைக்காக காத்து கொண்டிருக்கும் அந்தணரை கண்டாள். அவரை கண்ட பிறகுதான் அவரை காத்திருக்க சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்த அவள் தான் மறந்துவிட்டதை நினைத்து வெட்கமடைந்தாள். பிறகு அந்த பெரும் புகழுடைய கற்புடைய பெண் பிச்சைக்காக கொடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அந்த அந்தணருக்கு பிச்சையை கொடுத்தாள். அவள் அந்த அந்தணர் முன்பு வந்தபோது, கௌசிகர், ஓ பெண்களில் சிறந்தவளே, நான் உனது நடத்தையைக் கண்டு வியக்கிறேன். நில்லும் என்று சொல்லி என்னை நிறுத்திவிட்டு இன்னும் என்னை அனுப்பாமல் இருக்கிறாயே என்றார் கௌசிகர். அந்த அந்தணர் கோபத்தால் நிறைவடைவதைக் கண்ட அந்த கற்புள்ள பெண் அவரை சமாதானப்படுத்த எண்ணி, ஓ கற்றவரே, என்னை மன்னிப்பதே உமக்கு தகும். எனது கணவரே எனக்கு தலைமையான தெய்வம். அவர் பசியோடும் களைப்போடும் வந்தார். அதனால்தான் அவருக்கு சேவை செய்து அவருக்காக காத்திருந்தேன் என்றாள். இதை கேட்ட அந்தணர், உனக்கு பிராமணர்கள் உயர்ந்த மதிப்பிற்கு உரியவராக தெரியவில்லை. அவர்களுக்கு மேலாக உனது கணவனை உயர்த்துகிறாயா? இல்லற வாழ்வு வாழும் நீ பிராமணர்களை அவமதிக்கிறாயா? பிராமணர்களை இந்திரனே கூட வணங்குவான். அப்படி இருக்கும்போது பூமியில் இருக்கும் மனிதர்களை குறித்து நான் என்ன சொல்வேன்? கர்வம் கொண்ட பெண்ணே, பிராமணர்கள் நெருப்பை போன்றவர்கள். அவர்கள் முழு உலகத்தையும் எரித்து விடுவார்கள் என்பதை நீ அறியவில்லையா? அதை இதுவரை நீ கேள்விப்பட்டதில்லையா என்று கேட்டார். அந்தணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பெண், நான் பெண் கொக்கல்ல. ஓ முனிவரே, ஓ துறவை செல்வமாக கொண்டவரே, இந்த உமது கோபத்தை கைவிடும். கோபமுள்ள நீர் உமது கோபப் பார்வையால் என்னை என்ன செய்து விடுவீர்? நான் அந்தணர்களை அவமதிப்பதில்லை. பெரும் சக்தி கொண்ட ஆன்மாவுடைய அவர்கள் தேவர்களை போன்றவர்கள் ஆவார்கள். ஆனால் ஓ பாவமற்றவரே, இந்த எனது குற்றம் மன்னிக்கத்தக்கதே. ஞானம் கொண்ட அந்தணர்களின் சக்தி மற்றும் கௌரவத்தை நான் அறிவேன். கடலின் நீர் உவர்ப்பாகவும் குடிக்க முடியாமல் போகவும் அந்தணர்களின் கோபமே காரணம். ஆன்மாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு தவத்தகுதியால் சுடர்விடும் முனிவர்களின் சக்தி என்னவென்பதை நான் அறிவேன். அவர்களது கோபத்தால் உண்டான நெருப்பு இந்த நாள் வரையில் தண்டகவனத்தில் அணையாமல் இருக்கிறது. அந்தணர்களை அவமதித்ததன் காரணமாகவே தீய மனம் கொண்ட வாதாபி அகஸ்தியரை சந்தித்தபோது அவரால் சிறைக்கப்பட்டான். உயிரான்மா கொண்ட மகாத்மாவான அந்தணர்களின் சக்திகளும் தகுதிகளும் பெரியது. ஆனால் ஓ அந்தணரே, பிராமணர்கள் கோபத்தில் பெரியவர்களாக இருந்தாலும் அதே அளவு மன்னிப்பதிலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இக்காரியத்தில் எனது குற்றத்திற்காக நீர் என்னை மன்னிப்பதே தகும். எனது கணவருக்கு சேவை செய்வதற்காக கிடைக்கும் தகுதியையே நான் உயர்வாக கருதுகிறேன்.
நான் எனது கணவரையே தேவர்களில் உயர்ந்தவராக கருதுகிறேன். உயர்ந்த தெய்வமாக நான் கருதும் எனது கணவருக்கு பணிவிடை செய்வதையே நான் பெரும் தகுதியாக நினைக்கிறேன். ஒருத்தி கணவருக்கு செய்யும் பணிவிடையால் கிடைக்கும் தகுதியை பாரும். நீர் உமது கோபத்தால் ஒரு பெண் கொக்கை எரித்து வந்தீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஓ மறுபிறப்பாளர்களில் சிறந்தவரே, ஒருவரால் பேணப்படும் கோபமே அவனது பெரிய எதிரியாகும். அந்தணர்களிடம் இருக்க வேண்டிய குணம் குறித்து கற்புமிக்க அந்த பெண் பிராமணருக்கு போதித்தாள். கோபத்தையும் ஆசையையும் கைவிட்டவனையே தேவர்கள் அந்தணன் என்று அறைகிறார்கள். எப்போதும் உண்மையை பேசுபவர்கள், குருவை திருப்தி செய்பவர்கள், தான் காயப்பட்டாலும் பதிலுக்கு பிறருக்கு காயம் ஏற்படுத்தாதவர்கள் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். தனது புலன்களை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன், அறம் சார்ந்து சுத்தனாக இருப்பவன், வேத கல்விக்கு தன்னை அர்ப்பணிப்பவன், கோபம் மற்றும் காமத்தை ஆளுமை செய்பவன் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். அறநெறிகள் அறிந்தவர்கள், மனோசக்தி கொண்டவர்கள், அறத்தால் அனைவருக்கும் பொதுவானவர்கள், அனைவரையும் தனக்கு சமமாக நினைப்பவர்கள் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். தானே பயின்று மற்றவர்களுக்கு பயிற்றுவிப்பவன், தானே வேள்விகள் செய்பவன், தானே முன்வந்து அடுத்தவர்களின் வேள்விகளை செய்து தருபவன், தன்னால் இயன்ற அளவு தானம் செய்பவன் ஆகியோரையே தேவர்கள் அந்தணர்கள் என்று அறைகிறார்கள். ஆன்ம சுதந்திரம் கொண்டு பிரம்மச்சரிய நோன்பு பயின்று கல்விக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பவன், உண்மையில் வெளிப்பான வேத கல்விக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கும் பிராமணனையே தேவர்கள் அந்தணன் என்று அறைகிறார்கள். எதுவெல்லாம் அந்தணர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அவற்றை இவற்றுக்கு முன்பாக எப்போதும் சொல்ல வேண்டும். உண்மையில் இன்பம் கொள்கிறவர்களின் இதயம் பொய்மையில் இன்பத்தை காணாது. ஓ மறுபிறப்பாளர்களில் சிறந்தவரே, வேத கல்வி, ஆன்ம அமைதி, எளிய நடத்தை, புலன்களை ஒடுக்குதல் ஆகியன அந்தணர்களின் நித்திய கடமைகளாகும். அறமும் அறநெறிகளும் அறிந்தவர்கள் உண்மையும் நேர்மையும் உயர்ந்த அறங்கள் என்று சொல்கிறார்கள். நித்தியமான அறம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பழங்காலத்தவர்கள் அறம் எனப்பட்டது ஸ்ருதியை நம்பியிருக்கிறது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் கௌசிகரே, ஸ்ருதியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அறம் பல வகைப்பட்டதாக தோன்றுகிறது. எனவே புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் நுட்பமானது. நீர் அறம் மற்றும் சுத்தம் ஆகியவற்றை அறிந்தவர், வேத கல்விக்கு உம்மை அர்ப்பணித்திருப்பவர். எனினும் ஓ புனிதமானவரே, உண்மையில் அறத்தை நீர் அறியவில்லை என்றே நான் நினைக்கிறேன். நீர் உண்மையில் உயர்ந்த அறம் எவற்றால் ஆனது என்பதை அறியவில்லை எனில் மிதிலை நகரத்திற்கு சென்று அறம் சார்ந்த வேடனிடம் விசாரியும். அங்கே மிதிலையில் பெற்றோருக்கு சேவை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து உண்மை உள்ளவனாக, புலன்களை முழு கட்டிற்குள் வைத்திருப்பவனாக ஒரு வேடன் இருக்கிறான். அறம் சம்பந்தமான சொற்பொழிவை அவன் உனக்காக ஆற்றுவான். ஓ கௌசிகரே, நீர் அருளப்பட்டிரும். நீர் விரும்பினால் அங்கே செல்லும். நான் சொன்னது உமக்கு உகந்ததாக இல்லை என்றாலும் நீர் என்னை மன்னிப்பதே உமக்கு தகும். ஏனென்றால் அறம் கொள்ள விரும்புபவர்களால் ஒரு பெண்ணிற்கு தீங்கிழைக்க இயலாது என்றாள். கற்புள்ள பெண்ணின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அந்தணர், நான் உன்னிடம் திருப்தி அடைந்தேன். நீ அருளப்பட்டிரு. எனது கோபம் தணிந்தது. உன்னால் சொல்லப்பட்ட கண்டனம் எனக்கு உயர்ந்த பலனையே தரும். நீ அருளப்பட்டிரு. நான் இப்போது சென்று என் நன்மைக்கு உகந்ததை சாதிக்கப் போகிறேன் என்றார் கௌசிகர். மிதிலைக்கு சென்ற அந்த அந்தணர் அறம் சார்ந்த வேடனை குறித்து விசாரித்தார். சில இருபிறப்பாளர்கள் அவரை குறித்து சொல்லினர். அந்த இருபிறப்பாளர்கள் சொன்ன இடத்திற்கு சென்ற அந்தணர்
அந்த வேடன் கசாப்புக்கடை முற்றத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த தவசியான வேடன் அப்போது மான் இறைச்சியையும் எருமை இறைச்சியையும் விற்று கொண்டிருந்தான். இறைச்சியை விலைக்கு வாங்குவோர் வேடனை சுற்றி பெரிய படையாக கூடியிருந்ததால் கௌசிகர் சற்று தொலைவில் நின்றார். அந்த அந்தணர் தன்னை காணவே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்ட வேடன் திடீரென்று தனது ஆசனத்திலிருந்து எழுந்து அந்த அந்தணர் இருந்த அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அவரை அணுகினான். வேடன் கௌசிகரிடம் கூறினான், ஓ புனிதமானவரே, நான் உம்மை வணங்குகிறேன். உமக்கு நல்வரவு. நீர் அருளப்பட்டிரும். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடும். மிதிலைக்கு செல்லும் என்ற கற்புள்ள பெண்ணின் வார்த்தைகளை நான் அறிவேன். நீர் என்ன காரியத்திற்காக இங்கு வந்திருக்கிறீர் என்பதையும் நான் அறிவேன் என்றான். வேடனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அந்தணர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அவர் தனக்குள்ளேயே, உண்மையில் இது நான் காணும் இரண்டாவது அதிசயமாகும் என்று நினைத்தார். பிறகு அந்த வேடன் அந்த அந்தணரிடம், ஓ பாவமற்றவரே, உமக்கு தகாத இடத்தில் நீர் இப்போது நின்று கொண்டிருக்கிறீர். நீர் விரும்பினால் நாம் எனது இல்லத்திற்கு செல்லலாம் என்றான் வேடன். அதன் பேரில் அந்த வேடன் தனக்கு முன்னால் அந்த அந்தணரை நடக்கவிட்டு தனது இல்லத்திற்கு சென்றான். காண்பதற்கு இனிய இல்லத்தில் நுழைந்த அந்த வேடன் தனது விருந்தாளிக்கு ஆசனத்தை கொடுத்து மரியாதையுடன் நடத்தினான். பிறகு அவன் கால்களையும் முகத்தையும் கழுவிக்கொள்ள நீரும் கொடுத்தான். இவற்றையெல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்ட அந்த அந்தணர் வசதியாக அமர்ந்தார். பிறகு அவர் அந்த வேடனிடம், உமது தொழில் உமக்கு பொருத்தமானது அல்ல என்று தெரிகிறது. ஓ வேடனே, இத்தகு கொடும் தொழிலை நீ செய்ய நேர்ந்ததைக் கண்டு நான் ஆழமாக வருந்துகிறேன் என்றார். அந்தணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட வேடன், இது எனது குலத்தொழில். நான் இதை எனது பாட்டன்கள் மற்றும் முப்பாட்டன்களிடமிருந்து மரபுரிமையாக செய்து வருகிறேன். பிறப்பால் ஏற்பட்ட எனது கடமைகள் குறித்து எனக்காக நீர் வருந்தாதீர். படைப்பாளனால் முன்பே எனக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்காக நான் எனக்கு மேன்மையானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கவனமாக சேவை செய்கிறேன். நான் எப்போதும் உண்மையே பேசுகிறேன். பிறரை எப்போதும் பகைப்பதில்லை. எனது சக்திக்கு தக்க சிறந்த வகையில் தானம் செய்கிறேன். தேவர்கள், விருந்தினர்கள், என்னை நம்பியிருப்பவர்கள் ஆகியோருக்கு சேவை செய்து போக மீதம் வருவதை உண்டே நான் வாழ்கிறேன். நான் எதை குறித்தும் சிறுமையாகவோ பெருமையாகவோ பேசுவதில்லை. எதையும் நிந்திப்பதில்லை. முந்தைய பிறவியின் செயல்கள் அவற்றை செய்தவனை தொடர்கின்றன. இவ்வுலகத்தில் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம் ஆகிய 3 முதன்மை தொழில்கள் இருக்கின்றன. மறு உலகத்தை பொறுத்தவரை 3 வேதங்கள், ஞானம், அறநெறி அறிவியல் ஆகியவை பயனளிக்கக்கூடியவை. 3 வகையினருக்கும் சேவை செய்வது சூத்திரர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. வேளாண்மை வைசியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. போர்த்தொழில் சத்திரியர்களுக்கும், பிரம்மச்சரிய நோன்பு பயில்தல், துறவு, மந்திரங்கள் உச்சரித்தல், சத்தியம் ஆகியன பிராமணர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளன. சரியான கடமைகளை செய்யும் குடிமக்களை ஒரு மன்னன் அறம் சார்ந்து ஆள வேண்டும். தங்கள் வகைக்கான கடமைகளிலிருந்து விழுந்தவர்களை சரியான பாதையில் அவன் செலுத்த வேண்டும். தங்கள் குடிமக்களுக்கு தலைவர்களாக இருப்பதால் மன்னர் அஞ்சத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். மான்களை கணைகளால் அடக்குவதைப் போல தங்கள் கடமைகளிலிருந்து விழுந்த குடிமக்களை அவர்கள் அடக்க வேண்டும். ஓ பிராமணரே, பிறப்பால் ஏற்பட்ட கடமைகளில் தவறும் ஒரு குடிமகன் கூட ஜனகனின் இந்த நாட்டில் கிடையாது. 4 வகை மக்களும் தங்களுக்குரிய கடமைகளை உறுதியுடன் பின்பற்றுகிறார்கள். தீயவர்களை மன்னன் ஜனகன் தண்டிக்கிறான். அவன் தனது சொந்த மகனாகவே இருப்பினும் அவனை தண்டிக்கிறான். ஆனால் அறம் சார்ந்தவர்களுக்கு
அவன் தீங்கிழைப்பதில்லை. நல்ல திறமையான ஒற்றர்களை நியமித்து நடுநிலை தவறாத பார்வையுடன் அனைத்தையும் கவனிக்கிறான். செழிப்பு, அரசு, தண்டிக்கும் திறன் ஆகியவை சத்திரியர்களுக்கு உரியது. தங்களுக்குரிய கடமைகளை பயில்வதன் மூலம் மன்னர்கள் உயர்ந்த செழிப்பை விரும்புகிறார்கள். ஒரு மன்னனே 4 வகை மனிதர்களுக்கும் பாதுகாவலனாக இருக்கிறான். ஒருவனின் வகைக்கான நடத்தை தீயவையாக இருந்தாலும் அவன் நன்னடத்தை கொண்டவனாக இருக்கலாம். அப்படியே ஒரு மனிதன் தொழிலால் விலங்குகளை கொல்பவனாக இருப்பினும் அவன் அறம் சார்ந்தவன் ஆகிறான். என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் பன்றி மற்றும் எருமை இறைச்சியை வெறுக்கிறேன். அவ்விலங்குகள் என்னால் கொல்லப்படுவதில்லை. நான் மற்றவர்களால் கொல்லப்படும் விலங்குகளின் இறைச்சியையே வெறுக்கிறேன். எப்போதும் நான் இறைச்சி உண்பதில்லை. மனைவியின் ருது காலத்தை தவிர மற்ற காலங்களில் நான் எனது மனைவியிடம் செல்வதில்லை. நான் பகலில் உண்ணாவிரதமிருந்து இரவில் உண்கிறேன். மன்னர்களின் பாவச் செயல்களின் தொடர்ச்சியாகவே அறம் பெருமளவு குறைந்து பாவம் வளர்கிறது. இவை அனைத்தும் ஒரு நாட்டில் உள்ள குடிமக்களிடம் ஏற்பட்டால் அது நாட்டை அழிக்கிறது. அப்போதுதான் காண கொடூரமானவர்கள், குள்ளர்கள், கூனர்கள், கனத்த தலை கொண்ட மனிதர்கள், குருடர்கள், செவிடர்கள், கோணல் கண் கொண்டவர்கள், இனப்பெருக்க சக்தியை இழந்தவர்கள் ஆகியோர் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். மன்னர்களின் பாவங்களினாலேயே எண்ணிலடங்காத துயர்களை குடிமக்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் எங்கள் மன்னன் ஜனகன் அனைத்து குடிமக்கள் மீதும் அறம் சார்ந்த பார்வையை செலுத்துகிறான். உரிய கடமைகளை தானே செய்பவர்களை அவன் எப்போதும் அன்புடன் நடத்துகிறான். என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் நற்செயல்கள் புரிகிறேன். என்னை நிந்திப்பவர்களையும் நான் நிந்திப்பதில்லை. தங்களுக்கு உரிய கடமைகளை தாங்களே செய்யும் மன்னர்கள் நன்மையான நேர்மையான செயல்களை பயில்வதில் எப்போதும் ஈடுபடுகிறார்கள். தங்கள் ஆன்மாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்கள், எப்போதும் தயாராக சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் ஆகியோர் எப்போதும் தங்கள் சக்தியை தாங்குவதற்கு எதையும் நம்பியிருப்பதில்லை. தனது சக்திக்கு தக்க சிறந்த வகையில் அன்னதானம் செய்வது, வெப்பம் மற்றும் குளிரில் உறுதியுடன் இருப்பது, அறத்தில் ஈடுபாடோடு இருப்பது, அனைத்து உயிர்களிடமும் அன்புடன் இருப்பது ஆகிய இந்த குணங்கள் அத்தனையும் இவ்வுலகத்திலிருந்து தனித்து இருப்பவனை தவிர வேறு எவரிடமும் காண முடியாது. ஒருவன் தனது பேச்சில் பொய்மையை தவிர்த்து நன்மையை தயங்காமல் செய்ய வேண்டும். ஆசையாலோ கோபத்தாலோ துன்பத்தாலோ ஒருவன் அறத்தை கைவிடக்கூடாது. நல்ல காலத்தில் அளவுக்கு அதிகமான இன்பத்தையும் கெட்ட காலத்தில் அளவுக்கு அதிகமான துன்பத்தையும் ஒருவன் அடையக்கூடாது. வறுமை வரும்போது ஒருவன் தாழவோ அல்லது அறத்தின் பாதையை கைவிடவோ செய்யக்கூடாது. ஒருவன் எப்போதாவது தவறு செய்தாலும் அதே போன்ற தவறை மீண்டும் ஒரு முறை அவன் செய்யக்கூடாது. தான் நன்மை என்று கருதும் காரியத்திலேயே ஒருவன் தனது ஆன்மாவை ஊக்கப்படுத்த வேண்டும். தனக்கு செய்யப்பட்ட தீங்குக்கு பதிலாக மற்றுமொரு தீங்கையே செய்யாமல் ஒருவன் தனக்கு தீங்கிழைத்தவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பாவகரமான காரியத்தை செய்ய விரும்பும் இழிந்த மனிதன் தன்னைத்தானே கொள்கிறான். பாவம் செய்து அறம் என்பதே இல்லை என்று சொல்லி நல்லவர்களையும் சுத்தர்களையும் கேலி செய்து தீய பாவியைப் போல் நடந்து கொள்பவன் சந்தேகமற அழிவையே சந்திக்கிறான். காற்றடைத்த தோல் பையைப் போல ஒரு பாவி வீங்குகிறான். கர்வமும் மூடத்தனமும் நிறைந்த இந்த பாவிகளின் எண்ணங்கள் பலவீனமானவையும் லாபமற்றதாகவும் இருக்கும். இதயமும் உள்ளுணர்வும் பகலில் சூரியன் உருவங்களை கண்டுபிடிப்பதைப் போல முட்டாள்களை கண்டுபிடிப்பவை. கர்வத்தினால் ஒரு மூடன் இவ்வுலகத்தில் எப்போதும் பிரகாசிப்பதில்லை. கற்றவன் அழகற்றவனாக இருப்பினும் பிறரை பழித்து பேசுவது, தன்னை புகழ்ந்து பேசுவது ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பதால் பிரகாசத்துடன் இருப்பான்.
தங்கள் நற்பெயரை பறைசாற்றும் நடவடிக்கைகளை கொண்ட மனிதர்கள் குணம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இவ்வுலகத்தில் பிரகாசித்ததற்கான ஓர் உதாரணமும் கிடையாது. தான் செய்த தீங்கிற்காக ஒருவன் வருந்துவானேயானால் அந்த வருத்தமே அவனது பாவத்தை கழுவிவிடும். ஓ அந்தணர்களில் சிறந்தவரே, சாஸ்திரங்களால் சொல்லப்படும் சில பரிகாரங்களை செய்து பாவத்திலிருந்து விடுபடுவதைப் போலவே மீண்டும் அத்தீங்கை செய்வதில்லை என்று அவன் எடுக்கும் தீர்மானம் அவனை எதிர்கால பாவத்திலிருந்து காக்கும். இதுவும் அறம் சம்பந்தமாக காணப்படும் ஸ்ருதி என்று ஆகிறது. முன்பு அறம் சார்ந்து இருந்தவன் பாவம் இழைத்தாலோ அல்லது அதை தெரியாமல் செய்தாலோ அவன் கடைபிடித்த அறம் அந்த பாவங்களை அழிக்கும். மனிதர்கள் அறியாமையில் செய்யும் பாவங்களை அறம் விரட்டியடிக்கும். ஒரு பாவத்தை இழைத்த மனிதன் அதற்கு மேலும் தன்னை மனிதன் என்று கருதுவதை நிறுத்த வேண்டும். எந்த மனிதனும் அவனது பாவங்களை மறைக்க முடியாது. ஒருவன் என்ன செய்கிறான் என்பதை அவனுக்குள் இருக்கும் பரமாத்மாவும் தேவர்களும் காண்கிறார்கள். பக்தி கொண்ட கரையில்லாத மனிதன் தனது ஆடையில் இருக்கும் ஓட்டைகளை மறைப்பதைப் போல நேர்மையானவர்களின் குறைகளை மறைக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் நிச்சயம் முக்தியை அடைவான். பாவம் செய்த ஒரு மனிதன் அதிலிருந்து மீள நினைத்தால் சந்தேகமற அவனது பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அவன் மேகங்களிலிருந்து விடுபட்டு உதிக்கும் சந்திரனைப் போல பிரகாசமானவனாகவும் சுத்தமானவனாகவும் இருப்பான். இருளை விளக்கும் உதயசூரியன் போல தனது பாவங்களிலிருந்து மீள நினைக்கும் மனிதன் அவற்றை கழுவிக்கொள்கிறான். மோகமே பாவங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் மோகத்தின் பயனால் மட்டுமே பாவம் இழைக்கிறார்கள். பொருட்களால் மறைக்கப்பட்டுள்ள கிணறுகளின் வாய் போல பொதுவாக பாவிகள் தங்களை அறம் சார்ந்தவர்களாக வெளியில் காட்டிக்கொள்வார்கள். வெளிப்பார்வைக்கு அவர்கள் தன்னடக்கம் கொண்டவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் தங்களை காட்டிக்கொண்டு தங்கள் வாயினால் அறம் சார்ந்த பேச்சுக்களை அர்த்தமில்லாமல் உதைக்கிறார்கள். உண்மையில் அவர்களிடம் அனைத்துமே காணப்படும், ஆனால் உண்மையான அறம் மட்டும் காணப்படாது.